கேட்டுட்டு இருக்கோம்ல, நீங்களும் தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க இல்ல? எடுத்தீங்களா? எடுத்திருக்கலாம். தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம கிட்ட பேசணும்னாலும் முக்கியமான சில விஷயங்களை நம்ம மனசுல பேசியிருப்பாரு இல்ல? நம்ம எடுத்த தீர்மானம் கடைசி வரைக்கும் நிக்கணும்னா நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். பேசலாம் நினைக்கிறீங்களா? எதுனா உங்க மனசு பாரத்துல உங்க மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? யாங்கிட்ட சொல்லுங்க. யார் யார் மனுஷங்ககிட்டயோ போய் உங்க பாரத்தை சொல்லி அனுப்புறீங்கல்ல, யாங்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். கண்டவங்கிட்ட சொன்னீங்கன்னா இப்ப நல்லா இருக்கும், ஆனா ஏதோ ஒரு நாளைக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரப்ப இதை வெளியில சொல்லி காமிப்பாங்க. ஆனா யாங்கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் கண்ணுல முடியும். யாரும் கண்ணு இருக்கவனா எல்லாரும் கண்ணுல முடியும். கண்ணுல முடியும். எல்லாரும் கண்ணு முடியும். ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறத உணருங்க. இது ஏதோ சும்மா பேச்சுக்கு ஏதோ ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க உணருங்க. நான் உங்ககிட்ட சொல்லாம நான் செய்ய மாட்டேன். உங்ககிட்ட நான் கலந்து ஆலோசிக்காம உங்ககிட்ட நான் சொல்லாம நான் செய்ய மாட்டேன். அதை நான் உங்களை ஒப்பு கொடுக்காம உங்களை நான் உள்ள வராம உங்களை அது உள்ள இழுக்காம நான் எங்களை செய்ய மாட்டேன். அது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தின் விஷயமா இருக்கட்டும், ஏதோ வாங்குறதா இருக்கட்டும், அது சின்ன சமையல்லாம் இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு சம்பந்தத்தின் விஷயமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நான் உங்களை நான் சேர்த்துக்கிறேன். என்ன மன்னிங்க. இவ்வளவு நாள் உங்களை சேர்க்காம இருந்ததுக்கு என்ன மன்னிங்க. இவ்வளவு நாள் பக்கத்திலேயே நின்று எவ்வளவு வாட்டி ஆண்டவர் உங்களை பார்த்து ஏங்கி இருப்பாரு. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் கிட்ட. இப்படி விட்டுட்டேன் ஆண்டவர் இத்தனை வருஷ காலமா. இனிமே என் உயிர் இருக்க வரைக்கும் ஆண்டவர் நீங்க மட்டும்தான் என்னுடைய தெய்வம். நீங்க மட்டும்தான் என்னுடைய தெய்வம் ஆண்டவர். மாற்று தெய்வங்கள் இல்லை, மாற்று விஷயங்கள் எங்க வாழ்க்கையில இல்ல ஆண்டவர். அது எதுவா இருக்கட்டும், இல்லை சூனியமா இருக்கட்டும், மந்திர தந்திரமா இருக்கட்டும், இல்ல கிளி ஜோசியமா இருக்கட்டும், ஜோசியங்களா இருக்கட்டும், இல்ல ஜாதகங்களா சொல்றாங்க, நம்மளுக்குதான் கேட்கல. ஆமா, இவங்க எல்லாம் கத்துறதுல உங்களை மேல உட்கார வச்சிருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. மோசே கடல் மேல் தன் கையை நீட்டவே இது உள்ள போறாங்களே சும்மா இருக்கானா? பின்னாடியே வருவான். அவன் அழிஞ்சு போற வரைக்கும் என்ன பண்ணுவானா? பின்னாடியே வருவானா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 23ல இருந்து 28 வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க சீக்கிரம். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள். இவ்வளவு நாள் பார்த்தது வெறும் வீரர்கள் நடந்து வந்து சாட்டையை வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு பெரிய படை பின்னாடியே வருது. எங்க வரைக்கும் சொல்லுங்க, எங்க வரைக்கும்? நீங்க உங்க ஆசீர்வாதத்தை நோக்கி போறீங்க, நீங்க விடுதலையை நோக்கி போறீங்க, நீங்க ஆண்டவர் கொடுத்த நாடை நோக்கி போறீங்க. ஆனா பின்னாடியே யார் வரா? படை வீரர்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் உங்களை துன்புறுத்திட்டு இருந்தது, சின்னதா பண்ணிட்டு இருந்தது பெருசா வருது இப்ப. ஹல்லேலூயா. நீங்க அதை பார்த்தது வேணாம், ஆண்டவர்கிட்ட போடுங்க வேணாம், 2 சாட்டை அடியோட நம்ம நிறுத்திக்கலாம் அங்கேயே அப்படின்னு பின்னாடி போனீங்கன்னா அது உங்க தப்பு. ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்னைக்கு எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ஆண்டவரே, இந்த மந்திரிச்ச கயிறு வேணாம், இனிமே இது பக்கமே போக மாட்டேன்னு அவுத்து போட்டதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் படை வீரர்களோட வந்து இருக்குது. ஹல்லேலூயா. போன் பண்ண மந்திரவாதி வரேன்னு சொல்லு, ஒரு அப்பாயின்மெண்ட் போடு. ஹல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு நாள் சாட்டாடி 2 முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமே என்ன வருது? படை வீரர்களோடு வந்து இந்த படை வீரர்களோட வந்து நின்றோன்னு எங்க வரைக்கும் வருதான்? இப்படி எட்டி பார்த்துக்கலாம் போல பின்னாடியே நடு கடல் வரைக்கும், உங்களுடைய நடு பாதை வரைக்கும். எவ்வளவு சுத்தாலும் பரவாயில்லன்னு போதும் உள்ள. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவம் நடக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்குவாரு, இருக்க மாட்டாங்க? கண்டிப்பா இருப்பாரு. ஆனா
பரிசுத்த இடத்துல சாத்தான் இருப்பானா இருக்க மாட்டான்? இருக்க முடியாது. ஆனா கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஓடிடும். ஆண்டவரால் நிக்க முடியாம இல்லை. ஆண்டவருக்கு அது அருவருப்பான செயல். இருந்தாலும் நம்ம பசங்க பண்ணிட்டு இருக்கப்ப நின்று அழுதுட்டு இருப்பாரு. அழகியா அழகியா. ஆனா இந்த சாத்தான் என்ன பண்ணுவானா, அவனால இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் நுழைஞ்சிட்டு ஓடிடும். அதுல ஏற முடியாது. இப்ப நம்மளுக்கு ஆண்டவர் வச்ச பாதையிலே வர நடுவுல வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் படிங்க. அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலக்குலைய செய்தார். என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த ரத்தம் தானே அது ரத்தத்துல அச்சாணி இருக்குமா? என்ன இருக்கும்? அச்சாணி. அல்லேலூயா. அது ஓடிட்டே இருக்கப்போ அச்சாணியை பிடிங்கி விட்டுருவாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா சக்கரத்திலையும் அச்சாணியை பிடிங்கி விட்டா அந்த வேகத்துல என்ன ஆகும்? கலண்டு அங்க போய் விழுந்து இங்க போய் விழுந்து எல்லாமே இடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கும்பலா கிடக்குறாங்க. இப்ப திரும்பி ரிட்டனும் ஓட முடியாது, பின்னாடி ஓட முடியாது. பிரைஸ் தி லார்ட். பின்னாடி போனா கடவுள், பின்னாடி ஓடணும்னா பாதி தூரத்துக்கு ஓடுறாச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம விரோதிகளை முற்றிலும் அழிக்க அது நம்ம